ஸோ ஆத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு வீடியோ வந்து அனுப்பி விட்ருந்தாங்க. ஸோ நம்ம சேலம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா, ஆத்தூர் போய் ஸோ அந்த கஸ்டமர் வீட்டில் இருக்கிற ஏசியில் இருக்கிற வாட்டர் லீக்கேஜ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, கன் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்தோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, ஏசியில் ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாகவே அந்த காயிலில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்ட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு யூனிட்டையுமே எல்லாம் கீழே இறக்கிட்டு எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக வந்து கன் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, 1½ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு மாரி சொன்னாங்க இது சர்வீஸ் பண்ணி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ்னாச்சும் வந்து சர்வீஸ் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் உங்களோட ஏசி வந்து ரன் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் இல்லாமல் லைஃபும் வரும் உங்களுக்கு அதிகமாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கும் வந்து வரும். ஸோ இதனால் உங்களுடைய அவுட்டோர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ரன் ஆகிறதுனால உங்களுடைய இபி காஸ்ட் வந்து அதிகமாகும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்ப்ரஸர் லைஃபும் வந்து கம்மியாகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ ஹீட்டும் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறது பெஸ்ட்டு.